ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் எனக்கு சஃபிஷியண்ட்டாக கிடைக்கல. இன்றைக்கி தான் கிடச்சிது. வாங்க ராகி மால்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெரி ஹெல்த்தி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் கல் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து தண்ணி போட்டு, இது வந்து டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு 5 to 6 டைம்ஸ் ஆவது நம்ம வாஷ் பண்ணணும். பாருங்கள், வாஷ் பண்ணி க்ளீன் ஆகிடுச்சு. இது வாஷ் பண்ணி க்ளீன் ஆனவுடனே இதை வந்து ஒரு காட்டன் டவல்லையோ இல்லை காட்டன் கிளாத்லேயோ போட்டு ஃபுல்லாக வந்து கட்டி விட்டுருங்க. கட்டிட்டு எய்தர் டேப்லேயோ எங்கேயாவது நீங்கள் வந்து நாட் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடியும். நான் வந்து இதை கட்டி எங்கள் வீட்டுக்கு கொடி கயிறு இருக்கும் அது மேலே போட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மேலே போட்டால் வந்து தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்துடும். இது தண்ணி வற்றினவுடனே இதை எடுத்து முளை கட்ட வைக்கணும். பாத்திரத்தில் போட்டு அந்த மாதிரி முளை கட்டிடுங்க. 1 நைட் ஃபுல்லாக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்தால் முளை கட்டினது வந்திருக்கும். நம்ம வந்து கடாயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா வந்து அப்படியே வச்சா கெட்டுடும். இது கூடவே நான் வந்து ஒரு 50 கிராம் பாதாமியும் சேர்த்துருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாமே சூடானோடனே நீங்கள் ஏதோ மிக்ஸி ஜார்லேயோ இல்லை மில்லுலேயோ கொடுத்து பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து ராகி மால்ட்டாக சாப்பிட்லாம். தண்ணியில் கொதிக்க வச்சு உப்பு போட்டு சாப்பிட்லாம், இல்லை சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இது எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.